நெல்லை மாவட்டத்தில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் கொள்ளையும் 4 வீடுகளில் கொள்ளை முயற்சியும் நடந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள கிருபாநகர் பகுதியில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஒரே தெருவில் அடுத்தடுத்து 7 வீடுகளில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். ஆளில்லா வீடுகளை நோட்டமிட்டு பூட்டியிருந்த வீடுகளின் கதவுகளை உடைத்து கொள்ளையடித்துள்ளனர். இதில் 3 வீடுகளில் நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் 4 வீடுகளில் கொள்ளை முயற்சி மட்டும் நடந்துள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த பாளையங்கோட்டை தாலுகா காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தால் அச்சமடைந்துள்ள பகுதி மக்கள் காவல்துறையினர் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். 70,000 வச்சிருந்தேன். இப்போ எனக்கு ரூபா போனாலும் பரவாயில்ல. இப்போ என் வீடு உடஞ்சி கிடக்கு. அதுக்கு எனக்கு என்ன இது இருக்கு? என் பாதுகாப்புக்கு தான் என்ன இருக்கு? இல்லை நான் இழந்ததுக்கு எனக்கு இப்போ என்ன இருக்கு சொல்லுங்க. ஒன்று எங்களுக்கு நியாயம் வேணும், ஒன்று தெருவில் பாதுகாப்பு வேணும், இல்லையா கேமராலேருந்து எல்லாம் வேணும். என்ன தேவை எங்களுக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவ்வளோதான். இந்த ஓட்டு எலெக்ஷனுக்காண்டி வீடு வீடு வாராங்க. ஆனால் இப்போ எங்கள் களவு போயிருக்கா எனக்கு எங்கே பதில்? நாங்கள் இனிமேல் நம்ம சுயமாக நம்ம பாதுகாத்துக்கணும்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் பணம் பிரித்து தெருக்கு தெரு சிசி கேமராக்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனாலும் இந்த சம்பவம் தொடர்ந்து இந்த தடவையும் 7 வீட்லேயும் நடந்திருக்குங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இருந்தாலும் நைட் ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது.